திருப்பூர் ரிதன்யா சிஸ்டரோட சூசைட் வந்து ரொம்ப எல்லாருமே பாதிச்சிருக்கு. ஒரு பொண்ண செல்லமா வளர்த்து ஆசையா கல்யாணம் பண்ணி குடுக்குறது, பையன் வீட்ல கொடுமைப்படுத்தி கொல்றதுக்காக கிடையாது. நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணுவேன். ஆனா வச்சு வாழலாம் மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு நீங்க கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அந்த பையனோட அப்பா, அம்மாவுக்கும் சொல்லிறேன். உங்க பையன பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவன் சைக்கோவா, ஃப்ராடா, என்ன எளவனு உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் உங்கள பத்தியும் உங்களுக்கு தான் தெரியும். வரப்போற பொண்ண நான் வந்து மகளா பார்த்துக்க மாட்டேன். நீங்க மகளலாம் பார்க்க வேண்டாம், மருமகளா கூட பார்க்க வேண்டாம். நீங்க சக உயிரா, சக மனுஷியாவே நீங்க பார்த்தாலே போதும். நான் அதுவாவே பார்க்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல, நீங்க அந்த பையனுக்கு அப்பா, அம்மாவே இருந்துட்டு போயிருங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் நீங்க மாமன், மாமியார் ஆகவே வேண்டாம். அந்த பொண்ண கொடுமைப்படுத்தி நீங்க சாகடிக்கவும் வேண்டாம். அப்புறம் பொண்ணுங்களோட அப்பா, அம்மா கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க இப்ப வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, தகுதி பார்க்குறீங்களா? அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? பையன் வீட்ல வீடு இருக்கா, நிறைய சொத்து இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, பேங்க் நிறைய பேலன்ஸ் இருக்கா, அப்படித்தானே சொல்லி பார்க்குறீங்க. யாருக்காவது பையனுக்கு நல்ல குணம் இருக்கா, நல்ல எண்ணம் இருக்கா, நல்ல பண்பு இருக்கா, நம்ம பொண்ண நல்லா பார்த்துக்குவானா அப்படின்னு சொல்லி யாருமே இப்போதைக்கு நினைக்கிறதே இல்ல. நினைக்கிறவங்க ரொம்ப அரிதா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தகுதி அப்படின்றது பணத்திலயோ, சொத்துலயோ கிடையாது. நல்ல எண்ணத்திலயும், குணத்திலயும் தான் இருக்கு. பணத்தை மட்டுமே முன்னிலையா கருதி நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இது மாதிரி துயர சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல குணங்கள்லாம் இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா சைக்கோக்களுக்கெல்லாம் சீக்கிரமே பொண்ணு கிடைச்சிடுது. அது எப்படின்னே தெரியல. பொண்ணு வீட்ல உள்ளவங்க அவங்க ஸ்டேட்டஸ காமிக்கிறதுக்காக அதிகமா செய்றாங்க. பையன் வீட்ல உள்ளவங்க அவங்க ஸ்டேட்டஸ காமிக்கிறதுக்காக இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. இதான் நடக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இல்லாதவங்களும் அவங்க தகுதிக்கு மீறி கடன்லாம் வாங்கி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க என்ன பொண்ணை கல்யாணம் தானே பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல பொண்ணை விக்கிறீங்களா? நீங்க அப்படி பொண்ணை விக்கிற மாதிரி இருந்தாலும் பொண்ணு பொருள் வந்து பையன் வீடு தான் பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து பொண்ணு வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் பாக்குறாங்க. கேட்டா சொசைட்டிக்கு முன்னாடி கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவங்களுக்கு வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கௌரவம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில இன்னுமே விளையாடிட்டு இருக்கு. ரிதன்யா வந்து இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து திருமண பந்தம் சரியா இல்லாம அதே வாழ்க்கையில கடந்து புழுங்கிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் புகுந்த வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பெத்தவங்க வந்து சொன்னா கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுங்க, தீர விசாரிங்க. அதை விட்டு புகுந்த வீடுனா அப்படிதான் இருக்கும். பொண்ணுங்க தான் அனுசரிச்சு போகணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படி பழைய புராணத்தெல்லாம் பாடி அந்த பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணி தயவு செஞ்சு மறுபடியும் அதே பிரச்சனையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்காதீங்க. பையனும் சரி, பையன் வீட்லயும் சரி, பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நல்லா வாழைப்பழம் மாதிரி தான் பேசுவாங்க. அவனோட உண்மையான கொடூர முகம் வந்து அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். ஐயோ, கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுல வந்து இருந்தா அக்கம் பக்கம் என்ன சொல்லும், சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு பொண்ணை மறுபடியும் அங்கே அனுப்பி வைக்காதீங்க. திருமணம் அப்படின்றது ஒரு அழகான பந்தம். அந்த பந்தமே சிக்கலா இருக்கும்போது அந்த அந்த சிக்கல்ல சிக்கி சாக வேண்டிய அவசியம் அந்த பொண்ணுக்கு கிடையாது. பொண்ணுங்களுக்கு உண்மையான சப்போர்ட்டே அவங்க அப்பா அம்மா தான். தயவு செஞ்சு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆறுதலை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசக்கூடிய இந்த சமூகத்துக்கு பயந்து நம்ம வந்து நம்ம பொண்ணுங்களை விட்டுறக்கூடாது. இந்த சமூகம் நமக்கு எப்பதாங்க கேள்வி கேட்கல. நம்ம பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டே சாகடிக்கும். செத்தா மட்டும் விட்டுன்னு பாக்குறீங்களா? செத்தாலும் நம்ம பத்தி 1000 பேசும். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு பயந்து நம்ம பொண்ணுங்களோட இழப்புக்கு நம்மளே காரணமாக வேண்டாம். சமூகத்தோட வாயை நம்மளால என்னைக்குமே அடைக்க முடியாது. நம்ம தான் நம்ம காதை மூடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். மொத்தத்துல அந்த ரிதன்யா சிஸ்டரோட இறப்புக்கு அந்த சைக்கோ நாய்ங்க மட்டும் தான் காரணம் கிடையாது. இந்த சமூகம் அப்புறம் கௌரவம் அப்படின்ற ஒரு வீணா போன கட்டமைப்பு அதுதான் காரணம். பொண்ணுங்களை நீங்க கடவுளெல்லாம் பார்க்க வேண்டாம். பொண்ணுங்களை சக மனுஷியா, சக உயிரா மதிங்க. அதுவே போதும்.